பாருங்க இன்ஸ்டன்ட் ஹேர் டை எவ்வளவு கருகருகருன்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. வெள்ளை முடியல நம்ம சீக்கிரமே கருமையாக்குறதுக்கு, டக்குன்னு ஒரு நொடியில கருமையாக்குறதுக்கு இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டைய நம்ம 3 பொருட்களை மட்டுமே வச்சு செய்ய போறோங்க. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டைய பயன்படுத்தி நம்மளுடைய வெள்ளை முடிகளை நிரந்தரமா கருமையாவே வச்சுக்கலாம். இப்ப இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு அதி கனமா இருக்கிற ஒரு பாத்திரமா எடுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ் ஃப்ளேம் வந்து சிம்ல வச்சிருங்க. இப்போ நம்ம ஒரு 3 டீஸ்பூன் அளவு டீ தூள் சேர்த்துக்கலாம். டீ தூளை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் இந்த டீ தூளை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்க நல்லா வந்து கருகருகரு நம்ம இந்த டீ தூளை வந்து நம்ம வறுத்துக்க போறோம். இப்போ இந்த டீ தூள் வந்து நம்மளுடைய நரை முடிகளை நல்லா கருகருன்னு மாத்தி கொடுக்கும். அப்படி கருமையான முடிகளை வந்து நம்ம ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது அப்படியே நிரந்தரமா கருமையா வச்சிருங்க. இது நம்மளுடைய ஹேர் டைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் முடிய கருமையாக்குறதுக்கு. பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்து வந்து இதோட நம்ம வந்து கருஞ்சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் வந்து நல்லா வறுத்துக்கலாம். கருஞ்சீரகமும் நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். கருஞ்சீரகம் நம்மளுடைய முடியில வந்து நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கும். அதே மாதிரி நம்மளுடைய நரைமுடி பிரச்சனைக்கு 100% சொல்யூஷன் கொடுக்குங்க. கருஞ்சீரகத்துல ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய நரைமுடி பிரச்சனைக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஹேர் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும், ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகி ஹேர் க்ரோத் கூட செம்மையா வருங்க. இப்ப பாருங்க நல்லா வந்து அதையும் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வந்து வறுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுல நம்ம வந்து 3 காஃபி தூள், அதாவது ப்ரூ காஃபி தூள் நான் சேர்த்துக்கிறேன். இன்ஸ்டன்ட் காஃபி தூள் எதா இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க. காஃபி தூளை நம்ம எதுக்கு சேர்க்கிறோம் அப்படின்னா இந்த ஹேர் டைல காஃபி தூளை சேர்த்து செய்யும் போது நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா கண்டிஷனரா வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க காஃபி தூள் போட்ட உடனே கொஞ்சம் நல்லா வந்து ஒரு மாதிரி ஈரப்பசையா ஆகுது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நம்ம வந்து முடியையும் நல்லா வந்து மென்மையா வச்சுக்கோம், ஸ்மூத்தா இருக்கும் நம்மளுடைய ஹேரு. இப்போ இதையும் நல்லா வந்து அந்த சூடுலயே வந்து நீங்க இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆல்ரெடி ஆஃப் பண்ணிட்டோம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா இன்ஸ்டன்ட் ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஷாம்பு ரெடி பண்ணிக்கலாம். நேச்சுரலா ஒரு ஷாம்பு ரெடி பண்ணி நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது நம்மளுடைய ஹேர் வந்து எந்த விதமான ஒரு டேமேஜும் ஆகாதுங்க. இப்போ வந்து நம்ம வீட்டில் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவோமோ அந்த வந்து நீங்கள் கெமிக்கல் ஷாம்பு எதாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துட்டு நீங்கள் ஹேருக்கு எவ்வளோ அப்ளை பண்ணுவீங்களோ, உங்களுடைய ஹேருக்கு எவ்வளோ அப்ளை பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஷாம்புல வந்து நம்ம ஆவாரம் பூவோட பவுடரை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த பவுடர் சேர்க்குறீங்களோ இல்லையோ ஷாம்பு வந்து நீங்கள் தண்ணியில் வந்து நல்லா டைலூட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பாருங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ஷாம்பையே நல்லா வந்து டைலூட் பண்ணி நேச்சுரலான ஏதாவது ஒரு பவுடர் சேர்த்துட்டு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஹேரை வந்து டேமேஜ்ல இருந்து பாதுகாத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஹேர் டையை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஷாம்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே நுர வருங்க. நம்ம ஷாம்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, நல்ல நுர வரும் பாருங்க.
பாருங்க, நீங்கள் வந்து சாதாரணமாக இதை மட்டுமே நீங்கள் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா ஊற வச்சுட்டு அதாவது அந்த ஆவாரம் பூவோட பவுடரை மட்டுமே நீங்கள் நல்லா தண்ணியில் குழப்பியே நீங்கள் வந்து ஹேரில் 10 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா கசக்கி விடலாம். பட் நிறைய பேர் வந்து நுரை வந்தால் தான் வந்து எனக்கு ஹேர் வாஷ் பண்ண மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த ஷாம்பு வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். வீட்டில் என்ன ஷாம்பு இருக்கோ அதை சேர்த்துக்கிறோம். இல்லைன்னா ஷாம்பு பேஸ் வந்து கடைகளில் விற்கும். அதில் இன்னுமே கெமிக்கல் இல்லாமல் இருக்கும். ஓகேவா, அதை வந்து நீங்கள் இதில் சேர்த்துட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான நேச்சுரல் ஷாம்பு ரெடி பண்ணியிருக்கோம். நேச்சுரலான ஷாம்பு ரெடி பண்ணியாச்சு. இது ஓரமா இருக்கட்டும். மிக்ஸி ஜார் நல்லா ட்ரையா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை சேர்த்து நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, நல்லா நைஸா அடிச்சாச்சு. பாருங்க எவ்வளோ நைஸா இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம இன்ஸ்டன்ட் ஹேர் டையா எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ குட்டியா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்மளுடைய ஹேருக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இந்த பவுடர் எடுத்துக்கிட்டா போதும். மீதியை வந்து நம்ம பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதோட வந்து கொஞ்சமா கருவேப்பிலை பொடி என்கிட்ட இருக்கு, அதனால சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா நீங்க வந்து அதை வந்து விட்டுறலாம். நான் வந்து கருவேப்பிலைய நல்லா வறுத்துட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு விளக்கெண்ணெயை சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சில ஹேர் டை கிடைக்கும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கருகரு நம்மளுக்கு ஹேர் டை கிடைச்சிருக்கு. இப்ப பாருங்க, இதை நீங்க வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இவ்வளவு கருகருன்னு இது மாதிரிதான் நம்மளுடைய ஹேர்லையும் ஒட்டும். இதை அப்ளை பண்ணிட்டு ஹேரை வந்து நல்லா சீப்பு போட்டு சீவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் டை அடிச்ச மாதிரியே இருக்காது. லைட்டா எண்ணெய் அப்ளை பண்ண மாதிரி தாங்க இருக்கும். எண்ணெய் வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க இந்த மாதிரி கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து எண்ணெய் வச்ச மாதிரியும் இருக்காது, ஹேர் டை அப்ளை பண்ண மாதிரியே இருக்காதுங்க. பாருங்க, நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்க சீப்பு வச்சு நல்லா சீவிடணும். அப்ப வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கீழே விடுங்க. ஹேர்லயும் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்ப பாருங்க, தண்ணி ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு போகவே போகாதுங்க. நல்லா வந்து ஹேர்ல வந்து அப்படியே பிடிச்சிக்கும். பாருங்க, அப்படியே ஹேர்ல பிடிச்சிருக்கும். நீங்க ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணீங்கன்னா போயிடும். ஓகேவா, இப்போ அந்த ஷாம்பு தான் நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க பாருங்க, ஆல்ரெடி வந்து ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க வெளியில எல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஷாம்பை வச்சு நீங்க தலையை வந்து நல்லா வந்து அலசிக்கலாம். உங்களுக்கு வந்து ஹேர் டை வந்து போயிடும். ஆனா இதை ரெகுலரா நீங்க அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது வெள்ளை முடிகள் நிரந்தரமா அப்படியே கருமையாயிருங்க. சூப்பரான நேச்சுரலான ஒரு ஹேர் டை, இன்ஸ்டன்ட் ஹேர் டையும் ஒரு ஷாம்பும் நம்ம ரெடி பண்ணி காமிச்சிருக்கோம். இதை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, நான் ஷாம்புல வந்து உங்களுக்கு போகுதான்றத காமிக்கிறேன். பாருங்க, நல்லாவே போயிடுச்சு. பாத்தீங்களா, ஷாம்பு போட்டு கழுவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போயிடும். ஓகேவா, பாருங்க போயிடுச்சு. ஹேர்ல வந்து நல்லா வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து கையில சதம்ப எடுத்துட்டு நீங்க ஹேர்ல பிரஷ் வச்சும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம், இல்ல கையிலேயே இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம்.